அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டுச் செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் இக்ராமே முஸ்லிம் என்ற தலைப்பில் பகுதி 7வதாக சில ஹதீஸ்களை பார்க்கலாம். இந்த பகுதியில் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும், அண்டை வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழு ஹதீஸ்களையும் பார்த்து பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தஆலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் முன்னாடி பல பகுதிகள் இருக்கின்றன இக்ராமை பற்றிய ஹதீஸ்கள், அதையும் பிளேலிஸ்டில் சென்று பார்த்து பயனடையுங்கள். ஹஸ்ரத் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் தன்னுடைய முஸ்லிம் சகோதரருக்கு ஏதாவது ஒரு அலுவலுக்காக சிபாரிஷ் செய்து பிறகு அவர் சிபாரிஷ் செய்தவருக்கு சிபாரிஷ் செய்வதற்கு பகரமாக ஏதாவது அன்பளிப்பை முன்வைக்க அவரும் அந்த அன்பளிப்பை ஏற்றுக்கொண்டால் அவர் வட்டியின் வாசல்களில் ஒரு பெரிய வாசலில் நுழைந்து விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் அபு தாவூத். ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்லிம் ஒருவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்து அவர்கள் இவரிடம் இருக்கும் வரையோ அல்லது அவர்களிடம் இருக்கும் வரையோ நல்ல விதமாக நடந்து கொண்டால் அந்த 2 பெண் மக்களும் அவரை சொர்க்கத்தில் அவசியம் புகுத்தி விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் இப்னு ஹிப்பான். எவர்கள் 2 பெண் மக்கள் வளர்த்து பரிபாலனம் செய்து வந்தாரோ அவரும் நானும் இவ்வாறு 2 விரல்களைப் போல சொர்க்கம் புகுவோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு 2 விரல்களையும் பிணைந்து சுட்டிக்காட்டினார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி. ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் இந்த பெண் மக்களின் ஏதாவது ஒரு விஷயத்திற்கு பொறுப்பேற்று மேலும் அவர்களை நன்றாக பராமரித்தல் அந்த பெண்மணிகள் அவர்களுக்காக நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கும் திரையாக ஆகிவிடுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் புகாரி. ஹஸரத் அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யாருக்கு 3 பெண் மக்களோ 3 சகோதரிகளோ அல்லது 2 பெண் மக்களோ 2 சகோதரிகளோ இருந்து அவர்கள் நல்லவிதமாக பராமரித்து அவர்களுக்குள்ள உரிமைகள் சம்பந்தமாக அல்லாஹ்வை பயந்து நடந்து கொண்டால் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் திர்மிதி. ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியையும் நல்ல ஒழுக்கத்தையும் விட சிறந்த அன்பளிப்பை கொடுத்துவிட முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதை தன் பாட்டனார் வாயிலாக தன் தந்தை அறிவித்ததாக ஹஸரத் அய்யூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். யாருக்கு பெண் குழந்தை பிறந்து பிறகு அவர் அதை அறியாமை காலத்தில் நடந்தேறியதைப் போல உயிரோடு புதைக்காமல் மேலும் அதை இழிவாக நடத்தாமல் பழகுவதில் பெண் பிள்ளையை விட ஆண் பிள்ளைக்கு முன்னுரிமை தராமல் மகனுடன் நடந்து கொண்டதைப் போலவே மகளோடும் நடந்து கொண்டார்களோ அவ்வாறு நடந்து கொள்பவருக்கு மகளுடன் நடந்து கொண்ட விதத்திற்கு பிரதிபலனமாக அல்லாஹு தஆலா அவர்களை சொர்க்கத்தில் நுழைய வைப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் முஸ்தத்ரக் ஹாக்கிம். ஹஸ்ரத்
நாமான் இப்னு பசீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என்னுடைய தந்தை அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திற்கு என்னை அழைத்துச் சென்று, நான் என்னுடைய இந்த மகனுக்கு ஒரு அடிமையை அன்பளிப்பு செய்துள்ளேன் என்று கூறினார்கள். நீங்கள் உங்கள் அனைத்து பிள்ளைகளுக்கும் இவ்வாறே கொடுத்துள்ளீர்களா என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, இல்லை என்று கூறினார். அடிமையை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி. பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு கொடுப்பதிலும் சமத்துவத்தை பேண வேண்டும் என்று இந்த ஹதீஸிலிருந்து அறியப்படுகின்றது. ஹசரத் அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய 2 பேரும் அறிவிக்கின்றார்கள், எவருக்காவது பிள்ளை பிறந்தால் அவர் அந்த பிள்ளைக்கு அழகிய பெயரை சூட்டவும், இன்னும் அவருக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுத்தரவும், வயதுக்கு வந்துவிட்டால் அந்த பிள்ளைக்கு மனம் முடித்து வைக்கவும், வயதுக்கு வந்த பிறகும் தனது பொடுபோக்கின் காரணமாக பிள்ளைக்கு மனம் முடித்து வைக்காவிட்டால் அவன் பாவத்தில் சிக்குண்டு விட்டால் அதன் குற்றம் தந்தையே சாரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் பைஹகி. ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு கிராமப்புற அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திற்கு வந்து, நீங்கள் குழந்தைகளை முத்தமிடுகிறீர்களா? நாங்கள் முத்தமிடுவதில்லையே என்று கூறினார்கள். அல்லாஹ் உமது உள்ளத்திலிருந்து இரக்கத்தை பிடுங்கிவிட்டால் அதற்கு நான் என்ன செய்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு வழங்கிக் கொள்ளுங்கள். அன்பளிப்பு கொடுப்பது உள்ளத்தின் கரையை போக்கிவிடும். எந்த பக்கத்து வீட்டு பெண்ணும் தன் பக்கத்து வீட்டு பெண்ணின் அன்பளிப்பை மட்டமாக நினைக்க வேண்டாம். அது ஆட்டுக்காலின் ஒரு குழம்பாக இருப்பினும் சரியே. அவ்விதம் கொடுப்பவர்களும் அந்த அன்பளிப்பை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டார்கள். நூல் திர்மிதி. ஹஸரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் யாரும் சிறிய நன்மைக்கான காரியத்தையும் சாதாரணமாக கருத வேண்டாம். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய முடியாவிட்டால் தன் சகோதரனை முகமலர்ச்சியோடு சந்திப்பதும் நல்ல காரியம்தான். சமைக்கும் நேரத்தில் மாமிசம் வாங்கினாலோ அல்லது சால்னா சமைத்தாலோ அதன் அளவை அதிகமாக்குங்கள். அவற்றில் கொஞ்சம் எடுத்து உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி. ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யாருடைய தீங்கை விட்டு அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் பாதுகாப்பாக இல்லையோ அவர் சொர்க்கம் புகமாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் அல்லாஹ் தஆலாவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டுள்ளார்களோ அவர் தன் அண்டை வீட்டார்களை கண்ணியப்படுத்தட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்ற பொழுது, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் யாவை என்று சஹாபாக்கள் வினவினார்கள். அவர், உங்களிடம் ஏதாவது உதவி கேட்டால் அவருக்கு உதவி செய்து கொடுங்கள். அவர்கள் உங்களிடம் உதவியை தேடினால் உதவி செய்யுங்கள். அவர் அந்த அவசிய தேவைக்காக உங்களிடம் கடன் கேட்டால் அவர்களுக்கு கடன் கொடுங்கள். அவர் உங்கள் விருந்துக்கு அழைத்தால் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் நோயுற்றுவிட்டால் அவரிடம் நோய் விசாரியுங்கள். அவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய ஜனாசாவோடு செல்லுங்கள். அவர்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவருக்கு ஆறுதல் சொல்லுங்கள். தனது வீட்டு பானையில் கறி சமைப்பதின் வாசனையால் அவருக்கு சிரமம் கொடுக்க வேண்டாம். ஏனென்றால் ஏழ்மையின் காரணமாக அவர் கறி சமைக்காமல் இருக்கக்கூடும். இருப்பினும் அதில் கொஞ்சம் அவருடைய வீட்டிற்கு கொடுத்து அனுப்புங்கள். அவருடைய அனுமதி இல்லாமல் அவரது வீட்டிற்கு காற்று வராதபடி உங்கள் வீட்டை உயர்த்தி கட்டாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தனது அண்டை வீட்டுக்காரர் பசித்திருக்க தான் மட்டும் வயிறு நிரம்பி சாப்பிடுபவர்கள் பரிபூரணமாக முஃமின் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன பெண்மணி அதிகமாக தொழுது கொண்டும் நோன்பு நோற்று கொண்டும் தான தர்மங்கள் செய்து கொண்டும் இருக்கின்றாள். எனினும் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு தனது நாவினால் சிரமம் தருகிறாள், அதாவது வசைப்பாடுகிறாள் என்று அவர் சம்பந்தமாக பிரபல்யமாக பேசப்படுகிறது என்று ஒருவர் வந்து கூறினார். அவர் நரகத்தில் இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பெண்மணி நஃபில் தொழுகை, நோன்பு, தான தர்மம் போன்றவைகள் குறைவாக செய்கிறார். தான தர்மங்களில் பாலாடை கட்டியின் சில துண்டுகளை தான் தர்மம் செய்கிறார். அவள் தனது நாவினால் அண்டை வீட்டார்களுக்கு நோவினை தருவதில்லை என்று அவர் கூறினார். அவள் சொர்க்கத்தில் இருப்பாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். நூல் முஸ்னத் அஹ்மத்.
ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் சொல்லப்போகும் வாசகங்களை என்னிடமிருந்து கற்று பிறகு அதற்கேற்ப அமல் செய்பவர்கள் அல்லது அதன்படி அமல் செய்ப மக்களுக்கு கற்பிப்பவர் யார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தயாராக உள்ளேன் என்று நான் கூறினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாசத்தோடு என் கரத்தை தங்கள் பரக்கத் பொருந்திய கரத்தினால் பிடித்து கொண்டு பின்வரும் 5 விஷயங்களை என்னிடம் கூறினார்கள். ஹராமான காரியங்களை தவிர்ந்து கொள்ளவும். நீர் அனைவரை காட்டிலும் மிகவும் இபாதத் செய்பவர்களாக ஆகிவிடுவீர்கள். அல்லாஹு தாலா உமக்கு கொடுத்தவற்றை பொருந்தி கொள்ளவும். நீர் மக்களில் பெரும் சீமானாக ஆகிவிடுவீர்கள். உனது அண்டை வீட்டாரோடு நல்ல விதமாக நடந்து கொள்ளவும். நீர் முஃமினாக ஆகிவிடுவீர்கள். உமக்கு எது விருப்பமோ அதையே மற்றவர்களுக்கும் விரும்பவும். நீர் பரிபூர்ணமான முஸ்லிம் ஆகிவிடுவீர்கள். நீர் அதிகமாக சிரிக்க வேண்டாம், ஏனென்றால் அதிகமாக சிரிப்பது உள்ளத்தை மரணிக்கச் செய்துவிடும். நூல் திர்மிதி. ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நல்ல விதமாக நடந்து கொள்கின்றேன் அல்லது தீய முறையில் நடந்து கொள்கிறேனோ என்று எப்படி நான் நடந்து கொள்வது என்று ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள். உனது அண்டை வீட்டார்கள் நீர் நன்றாக நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் செவியுற்றால் நீர் நிச்சயமாக நல்லது செய்துவிட்டீர்கள். நீர் தீய முறையில் நடந்து கொண்டீர்கள் என்று உனது அண்டை வீட்டார்கள் சொன்னால், அதை கேட்டால் நீர் தவறாக நடக்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் தப்ரானி மஜ்மஉ ஸவாயித். 1046வது ஹதீஸ். ஹஸ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அபி குராத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒடு செய்யும் பொழுது அவர்களுடைய தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒடு செய்த தண்ணீரை எடுத்து தங்களுடைய முகங்களிலும் உடம்பிலும் தேய்த்து கொண்டார்கள். உங்களை இவ்வாறு செய்ய தூண்டியது எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு, அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஈமான் கொண்ட நேசம்தான் என்று அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வையும் அவரது தூதரையும் யார் நேசிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அல்லது அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் தன்னை நேசிக்க வேண்டும் என்று யார் விரும்புகின்றார்களோ அவர் பேசினால் உண்மையே பேசவும். அவரிடம் அமானித பொருள் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அதை நிறைவேற்றிவிடவும். மேலும் தனது பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளவும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் பைஹகி மிஸ்காத். ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டார் சம்பந்தமாக எனக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள். எந்த அளவிற்கென்றால் அண்டை வீட்டார்களை சொத்தில் வாரிசாக ஆக்கிவிடுவார்களோ என்று நான் எண்ணினேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். 1048வது ஹதீஸ். ஹஸ்ரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கியாமத்துடைய நாளில் வழக்கு தொடுப்பவர்களில் முதலாக வழக்கு தொடுப்பவர்கள் தமக்குள் சண்டையிட்டு கொண்ட 2 அண்டை வீட்டார்கள் ஆவார்கள். அதாவது அடியார்களுடைய கடமைகள் உரிமைகள் சம்பந்தமாக முதலாக விவகாரம் 2 அண்டை வீட்டார் பற்றியதாகவே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்னத் அஹமத். ஹஸ்ரத் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் மதினாவாசிகளுக்கு ஏதாவது கெடுதி செய்ய நினைக்கின்றார்களோ அவனை ஈயத்தை உருக்குவதைப் போல அல்லது நீரில் உப்பை கரைப்பதைப் போல அல்லாஹு தஆலா நரக நெருப்பில் உருக்கி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம். 1050வது ஹதீஸ். யார் மதினாவாசிகளை பயமுறுத்துகின்றார்களோ அவன் என்னை பயமுறுத்தி விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்னத் அஹமத். ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் யாருக்கு மதினாவில் மரணிக்க முடியுமோ அவர் அங்கே மரணிக்க முயற்சி செய்யவும். எவர் மதினாவில் இருந்து இன்னும் அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டு விடுகின்றார்களோ அவருக்கு நான் அதிகமாக சிபாரிஷ் செய்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் இப்னு ஹிப்பான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நமக்கு மதினா நகரில் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அங்கேயே அடக்கம் செய்து ஜனாசா தொழுக வைத்து நல்லபடியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். உலமாக்கள் எழுதியிருக்கின்றார்கள், சிபாரிசு செய்தல் என்பதன் கருத்து தனிப்பட்ட முறையில் விசேஷமாக சிபாரிசு செய்வது ஆகும். அவ்வாறில்லை என்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொதுவான சிபாரிசு அனைத்து முஸ்லிம்களுக்கும் இருக்கும். முயற்சித்தல் வல்லமை பெறுதல் என்பதன் கருத்து அங்கேயே கடைசி வரை இருப்பது பொருளாகும். 1052வது ஹதீஸ்.
ஹசரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் உம்மத்தைச் சார்ந்த எவர் மதினாவில் ஏற்படக்கூடிய சிரமங்களை பொறுத்து கொண்டு இங்கேயே தங்கியிருக்கின்றார்களோ அவருக்கு கியாமத்துடைய நாளில் நான் பரிந்துரை செய்வேன் அல்லது சாட்சியாக ஆகிவிடுவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் முஸ்லிம். 1053. நானும் அனாதை பொறுப்பேற்றவரும் அனாதைக்காக பொறுப்பேற்று கொண்டவர்களும் சொர்க்கத்தில் இவ்விதமாக இருப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கலிமா விரலையும் நடு விரலையும் காட்டி 2 விரல்களுக்கிடையே சிறிதளவு இடைவெளி விட்டு சுட்டி காட்டினார்கள் என்று சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். தாய் தந்தையர்கள் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆதரவற்ற குழந்தையை தனது தேவைக்கு தானே நிறைவேற்றி கொள்ளும் காலம் வரை உண்ணும் போதும் பருகும் போதும் யார் தன்னோடு இணைத்து கொள்வாரோ அவரது தனது பராமரிப்பில் எடுத்துக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹஸரத் அம்ர் இப்னு மாலிக் குசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத் தபரானி மஸ்மஉ ஸவாயித். 1055வது ஹதீஸ். நானும் தனது பிள்ளைகளை வளர்த்து பராமரித்து கஷ்டப்பட்டதின் காரணமாக முகம் கருத்துவிட்ட பெண்ணும் கியாமத் நாளன்று இவ்வாறு இருப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸின் அறிவிப்பாளர் ஹஸரத் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை கூறிய பிறகு கலிமா விரலையும் நடு விரலையும் சுட்டிக்காட்டினார்கள். இதன் கருத்து, எவ்வாறு இந்த 2 விரல்களும் ஒன்றுக்கொன்று சமீபமாக உள்ளதோ அவ்வாறே கியாமத்துடைய நாளில் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் அந்த பெண்மணியும் நெருக்கமாக இருப்பார்கள் என்பதாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் கருத்த பெண்மணி என்பதற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது, விதவையான அந்த பெண்மணி அழகாகவும் கண்ணியமாகவும் மரியாதை மிக்கவளாகவும் இருந்தும் தன்னுடைய அனாதை குழந்தைகளின் பராமரிப்புக்காக அந்த குழந்தைகள் பருவ வயதை அடைந்து தன்னுடைய தாயாரிடம் தேவையாகாமல் இருக்கும் வரை அல்லது அவர்கள் இறப்பெய்தும் வரை மறுமணம் செய்யாமல் இருந்தால் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வென்றதாக ஹஸரத் அவுஃப் இப்னு மாலிக் அஸ்ஸஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபூ தாவூத். ஹஸரத் அபு மூசா அஸ்ஸரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எந்த கூட்டத்தாரோடு ஒரு அனாதையும் அவர்களுடைய பாத்திரத்தில் சேர்ந்து சாப்பிடுகின்றார்களோ எந்த கூட்டத்தாருடன் ஒரு அனாதையும் அவர்களுடைய பாத்திரத்தில் சேர்ந்து சாப்பிட்டால் அவர்களுடைய பாத்திரத்தை ஷைத்தான் நெருங்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 1057வது ஹதீஸ். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தன் உள்ளம் கடினமாக இருப்பதாக முறையிட்டார். அனாதையின் தலையை தடவி கொடுப்பீராக, ஏழைக்கு உணவளிப்பீராக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஸரத் சஃப்வான் இப்னு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், விதவை பெண்மணி இன்னும் ஏழைகளின் தேவைக்காக பெரும் முயற்சி எடுத்துக்கொள்பவருடைய நன்மை அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் ஜிஹாத் செய்பவருடைய நன்மையை போன்றதாகும். அல்லது பகலில் நோன்பு நோற்று இரவு முழுவதும் வணக்கத்தில் ஈடுபடுபவருடைய நன்மையை போன்றதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி. ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் மிகச் சிறந்தவர் தன் வீட்டாரிடம் சிறந்தவர்களாக இருப்பவர்களே. நான் உங்களில் என் வீட்டாரிடம் மிக நல்லவனாக இருக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடன் இருந்த சமயம் ஒரு வயோதிக பெண்மணி வந்தார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் யார் என்று வினவ, நான் தான் ஜுஸாமா மதனியா என்றார்கள். நீர் எவ்வாறு இருக்கிறீர்? நாங்கள் மதினாவிற்கு வந்த பிறகு உங்களின் நிலைமையில் எவ்வாறு இருந்தன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், எல்லோரும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிய பிறகு அந்த வயோதிக பெண்மணி சென்ற பிறகு நான் வியப்பினால், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த வயோதிக பெண்மணிக்கு இந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தீர்களே என்று கேட்டேன். அந்த வயோதிக பெண்மணி, ஹதீஸா வாழ்ந்த நாட்களில் நம்மிடம் வந்து போய் கொண்டிருந்தவர்கள், பழைய அறிமுகமானவர்களை பேணுவது ஈமானுடைய அடையாளமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். நூல் ஹாக்கிம். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஃமினான ஆண் தனது முஃமினான மனைவியிடம் அதிருப்தியாக இருக்க வேண்டாம். அவளுடைய ஒரு குணம் அவனுக்கு பிடிக்கவில்லை என்றால் இன்னொரு குணம் விரும்பத்தக்கதாக இருக்கலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் ஷரீஃபிலே நல்வாழ்க்கையின் ஒரு சுருக்கமான அடிப்படையை சுட்டிக்காட்டிவிட்டார்கள்.
ஒரு மனிதனிடம் என்ன தீய பழக்கம் இருந்தாலும் சில நல்ல தன்மைகளும் இருக்கத்தான் செய்யும். எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல பழக்கம் இல்லாத மனிதன் இருக்க முடியுமா? எனவே தீய பழக்கங்களை கண்டுகொள்ளாமல் நல்லவைகளை மட்டுமே கவனமாக பார்க்க வேண்டும். நூல் தர்சுவான். ஒருவர் இன்னொருவருக்கு சஜ்தா செய்யலாம் என்று நான் கட்டளையிடப்படுவதாக இருந்தால், அல்லாஹ் தஆலா கணவர்களுக்கு கடமைகளை மனைவியர்களின் மீது கடமையாக்கி இருப்பதால் பெண்கள் தனது கணவர்களுக்கு சஜ்தா செய்ய கட்டளையிட்டிருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற, ஹஜ்ரத் கைஸ் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபூதாவூத். ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு பெண்மணி தன் கணவர் தன்னை பொருந்திக் கொண்ட நிலையில் மரணித்தால் அவள் சொர்க்கம் புகாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். நூல் திர்மிதி. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பெண்களோடு நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களிடம் அடைக்கலமாக இருக்கின்றார்கள். நீங்கள் அனைவரையும் அவர்களின் பொருட்களையும் பாதுகாப்பை தவிர வேறு எந்த உரிமையும் உங்களுக்கு இல்லை. எனினும் அவர்கள் வெளிப்படையாக வெட்கமற்ற செயல் செய்தால் அவர்களை படுக்கையில் தனியாக விடுங்கள். அதாவது அவர்களோடு தூங்குவதை விட்டுவிடுங்கள். எனினும் வீட்டிலேயே அவர்களை தங்க வையுங்கள். அவசியமென்றால் லேசாக அடியுங்கள். அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால் அவர்கள் மீது வரம்பு கடந்து சாக்குப்போக்குகளை தேடாதீர்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்குரிய உரிமையை உங்கள் மனைவியரின் மீது இருக்கின்றது. உங்கள் மனைவியருக்குரிய உரிமை உங்கள் மீது இருக்கிறது. உங்களின் மனைவியரின் மீது உங்களுடையக்குரிய உரிமையை நீங்கள் வெறுப்பவர்களை உங்களுடைய படுக்கை அறைக்கு கொண்டு வராமல் இருப்பதும் நீங்கள் வெறுப்பவர்களை உங்கள் வீட்டில் அனுமதிக்காமல் இருப்பதும் ஆகும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். உணவு, உடை போன்றவற்றில் உங்கள் மனைவியர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது, அதாவது உங்கள் தகுதிக்கேற்ப அவர்களுக்கு ஏற்பாடு செய்வது நீங்கள் உங்கள் மனைவியர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹஜ்ரத் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் திர்மிதி. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கூலிக்காரருடைய வியர்வை காய்வதற்கு முன்னால் அவருடைய கூலியை கொடுத்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் இப்னு மாஜா. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பல ஹதீஸ்களை கேட்டோம். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த முஸ்லீம்களுக்காக வேண்டி அவர்கள் எவ்வளவோ தியாகம் செய்தார்கள். முஃமின்கள் அந்த ஹதீஸ்களை எல்லாம் கவனமாக கேளுங்கள். கேட்டு அதன்படி அமல் செய்ய முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் கற்றபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். மேலும் மேலும் தீனுடைய விஷயத்தை ஆர்வமாக தெரிந்து கொள்ள அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். குர்ஆனை சரியான முறையில் கற்று அதன்படி ஓதி அதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். குர்ஆனை பிழையின்றி ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். தொழுகும்போது எந்த கவனமும் சிதறாமல் அல்லாஹுடைய பயத்திலேயே தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். பெற்றோர் சொல் பேணி நடக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அக்கம்பக்கம் உள்ள வீட்டாரோடு அன்போடு நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு வாழ்க்கையில் அதை கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தாலா மறுமையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிஃபாரிஷை தந்தருள்வானாக. ஆமீன். மதீனா நகரத்தில் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் மௌத்தாகும் போது லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறி மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். உடல் ஆரோக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்தருள்வானாக. இதுவரை பொறுமையாக துஆ கேட்டு மற்றும் பயான் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தந்தருள்வானாக. ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.